ஸோ மிதுன ராசியோட குணாதிசயங்கள் வந்து கூட இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க இப்படிதான் அப்படின்னு. எனக்கு என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் சொல்ற ஒரு கேரக்டர் தான் மிதுனமா, இல்லை வேற எதுவும் கேரக்டர் அவங்களுக்கு யூனிக்கா இருக்கா? அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. என்னதான் அடிச்சாலும் நாங்களாம் தொகல மாட்டோங்க. அடிக்கடிக்க நாங்கள் முளைச்சி வரக்கூடியது, அதை வெட்டினா கூட செதுக்க வருவோம் பார்த்தீங்களா. என்ன வயசானாலும் அவங்க இன்னும் சின்ன பொண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து புதன் இருக்கிறதுனால வருது. கண்டிப்பா கண்டிப்பா. அது மாதிரி எப்பவுமே வந்து ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் ஆண் பெண் 2 பேருக்கும் எந்த குணாதிசயங்கிறது மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சில பேருக்கு வந்து மூளை முதலீடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா. இன்னும் என்னன்னா நிறைய இன்ட்ரெஸ்ட். நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிரபஞ்ச ஞானம் நாடி காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு நம்ம வந்து எந்த டாபிக் பற்றி பேச போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அவங்களுக்குமே சிறந்த ஒரு குணாதிசயங்கள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஆனால் ஒரு ஜோதிடராக நீங்கள் ஒரு பர்சனை பார்த்த உடனே இவங்க இந்த ராசிக்காரங்க தான்ப்பா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அதை பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா. பொதுவாகவே வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம கண்டிப்பாக இவங்க இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது குணாதிசயங்கள் கிரகங்கள் தான் நம்மளை சூழ்ந்திருக்கு. ஸோ கிரகங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது எந்த கிரகம் பவராக இருக்கோ அது சார்ந்த விஷயங்கள் மட்டும் அதிகமாக வெளிப்படும். இப்போ எடுத்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு யூனிக் இருக்கு, ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா. இப்போ நம்ம ஜாதகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 9 கிரகங்கள் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த கிரகங்களில் நமக்கு எந்த கிரகம் பவர்ஃபுல்லாக இருக்கோ அது சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகும். எங்கிருந்து தான் நமக்கு இந்த குணம் இருக்குன்னே தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில குணாதிசயங்கள் நம்ம கிட்ட ஒட்டிகிட்டே இருக்கும். நம்ம வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதை விட்டு விலகி வரவே முடியாது. பொதுவாக எடுத்துட்டோம்னா மேசம் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கம். அப்போ செவ்வாய்னா யாரு? ரொம்ப வந்து துடுக்கா இருக்கவங்க அப்படின்ற மாதிரி, அந்த கோபம் வேகம். அதே மாதிரி ரிஷபம் எடுத்துட்டா சுக்கிரன் அதிபதி, மிதுனம் எடுத்துட்டோம்னா புதன் அதிபதி. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கலாம். வேகம் துடிப்புனா உங்களுக்கு செவ்வாய் பாக்குறோம், அழகுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அறிவுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து புதன். அப்ப அது மாதிரி சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்பு, பாசம், கருணை. சூரியன் எடுத்துட்டீங்கன்னா ஆளுமை. இப்படி ஒவ்வொருத்தருடைய தன்மை ஒவ்வொரு ராசிலும் இதெல்லாம் பெர்ஃபெக்டா உட்காரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அப்ப 12 ராசிக்காரங்களுக்குமே இவங்களை பார்த்தோன்னே தெரியும். இதுல என்னன்னா இவங்க ராசிக்காரங்கன்றதை தாண்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்மள ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அவங்கள வச்சு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணலாம். இதை நான் வந்து பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஓகே, அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு அவங்கள நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ ஓகே, இவங்களுக்கு இந்த ராசியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. சில பேர் வந்து அவங்களோட ஆட்டிடியூட், எப்படின்னா பேசுற விதத்திலையும், ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த கால் மேல கால் போட்டு ரொம்ப திமிரா இருப்பாங்க, கட்ஸா இருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் கோபமான அப்படி பாக்குற பார்வையெல்லாம் தெரியும். ஸோ இதுலயே வந்து அவங்களோட ராசியை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு எல்லாம் சூரியன் பவர்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு செவ்வாய் பவர்ஃபுல்லா இருக்கு. சில பேர் கை கால் ஆட்டி ஆட்டி பேசுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா புதன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இளமையாவே இருப்பாங்க, வயசான கூட அவங்களோட இது தெரியாது. அது மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தோன்னே அழகா முகமே வந்து ஒரு வட்டமா இருக்கிறது, ரொம்ப பொலிவா இருக்கிறது, இதெல்லாம் தேஜஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் சந்திரன் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ சனி எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வயசான தோற்றம் இல்லை சொல்லுவோம் இல்லையா, இந்த இளம் வயசுலயே முதுமையா இருக்கிறது, அதாவது இளநரைன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த சனையினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். அவங்களும் எப்பயுமே கெரியர் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்பயுமே எதிர்காலத்தை பத்தின சிந்தனைகளோடயே இருப்பாங்க. என்னடா எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ், அவங்க பண்ற ஆட்டிடியூடு, இதை வச்சு நிறைய ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே மேம். இப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு ஜோதிடரை நீங்கள் ஒருத்தரோட குணாதிசயங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 12 ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்குது? ஆண் பெண் 2 பேருக்கும் வந்து ஒரே குணாதிசயங்கள் இருக்கா, இல்லை வந்து 2 பேருக்கும் மாறுபடுமா? எல்லா ஏஜ் கேட்டகரியிலையும் அதே குணாதிசயங்கள் இருக்குமா, இல்லை மாறுபடுமா? அதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம பேச போகிற ராசி வந்து மிதுன ராசி. ஸோ மிதுன ராசியோட குணாதிசயங்கள் வந்து கூட இருக்கிறவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க இப்படி தான் அப்படின்னு. எனக்கு என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு கேரக்டர் தான் மிதுனமா, இல்லை வேற எதுவும் கேரக்டர் அவங்களுக்கு யூனிக்காக இருக்கா? ஸோ அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். நிச்சயமா. அதாவது மிதுனம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம். 3ஆம் பாவகம் அப்படின்னாலே முயற்சி ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது.
என்னதான் அடிச்சாலும் நாங்களாம் தொகல மாட்டோங்க. அடிக்கடிக்க நாங்கள் முளைச்சி வரக்கூடியது, அதாவது வெட்டினா கூட செதுக்க வரும் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இவங்க. நாலேஜ் வந்து எப்பயுமே கால்குலேட்டிவாகவே இருப்பாங்க. எதையாவது ஒரு விஷயத்த சிந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலை இருந்துகிட்டே இருக்கும். தீரா காதல், தீரா மோகம், தீரா ஆசைன்னு சொல்கிற மாதிரி படிப்பு, காதல்ன்ற விஷயத்த சொன்னாலே பிடிக்கும் அந்த மாதிரியான ஆள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பு சார்ந்த, அன்புன்ற ஒரு விஷயத்த எழுதி கொடுத்தா கூட நம்பக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. ஸோ ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இரட்டைத்தன்மை அப்படின்றது உங்ககிட்ட இருக்கும். ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் செட் இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே எல்லாருக்கும் அட்வைஸ் நல்லா ஈஸியாக பண்ணிடலாம், பட் நமக்குன்னு முடிவு எடுக்கும்போது தடுமாறுவோம் பார்த்தீங்களா. இதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது யாரு அப்படின்னா மிதனம் தான். மிதனத்தை பொறுத்த வரைக்கும் உங்க குழந்தைகளை படிக்கும் போதே பிள்ளைங்களை பார்த்துடலாம். தொண்ணூத்தொன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்கும். கிளாஸ்ல மேம் எடுத்துட்டு இருப்பாங்க, இது என்ன அது என்ன, இது சும்மாவே இருக்கு, ஏதாவது பேசி முந்திரி கோட்டை மாதிரி பேசுன்னு சொல்லுவாங்க. இது யாருன்னா நம்ம மிதனம். அடுத்து எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒரு நார்மல் ஒரு மிடில் ஏஜ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த படிப்பும் எனக்கு பிடிச்சதை படிக்கவும் முடியல, இதை எடுத்துட்டேன் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இதை விட்டுட்டு பாதியில விட்டுறது, இந்த நுனிப்புல் மேயதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, எதை எடுத்தாலும் கம்ப்ளீட் பண்றதே இல்லை. நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோ ஆர்வம் காட்டுவாங்க. அதை பண்ணவா இதை பண்ணவா, எதுலையுமே ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். இதுல ஒரு 10 விஷயத்த கையை வச்சுட்டு ஒன்ன கூட கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இது யாரு அப்படின்னா மிதனம். அதே மாதிரி இந்த லவ்ன்ற விஷயமும் சரி, ஆழ்கடல் அன்பும் இவங்க தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாமரையில தண்ணீரும் இவங்க தான். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் லாக்காறது யாரு அப்படின்னா நிச்சயமா மிதனம் இருக்கும். அன்புன்னு வச்சுட்டு தேவதேசா ஃபீல் பண்ணி இந்த பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும், இது ரெண்டுமே ரெண்டு பசங்களுக்குமே உண்டு. நான் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாங்க, செம்ம ஜீனியஸா இருப்பாங்க. ஒரு அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறப்ப ஒரு விஷயத்துல மட்டும் இருக்காது, எல்லாத்துலயும் தேடல் இருக்கும். இவங்க கிட்ட போய் நீங்க நாட்டை பத்தி கேட்கலாம், வீட்டை பத்தி கேட்கலாம், அடுத்து எப்படி நம்ம ஃபியூச்சர் எப்படி பண்ண போறோம்ன்றது, எதிர்காலத்தை பத்தின இன்னைக்கு இருக்கிற அப்டேட்டிங் என்ன இருக்கோ அத்தனுக்கும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதே சமயத்துல இவங்களுடைய ஒரு லைஃப் அதே மாதிரி ஒரு பார்ட்னர் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா இவங்களோட புத்திசாலித்தனத்தை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய பார்ட்னர் அமையும். ஓகே, இல்ல நீ பண்றது தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்வைஸ் நான் எல்லாரும் கொடுக்குறேன்ல, உனக்கே அது நான் தப்பா தெரியுது அப்படின்னு கேள்வி கேட்டே சாவடிப்பாங்க. டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஃபேமிலி லைஃப்னு வந்தா கூட சரி, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஸோ இவங்களோட லைஃப்ல எங்க பிரச்சனைகள் வரும் அப்படின்னா மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அன்பு, அந்த அன்பை உண்மையா கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதுவும் டைம் நிறைய கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சிற்றின்பத்தை விரும்பக்கூடிய ஆடா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இவங்களுக்கான டைம் ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னா அங்க ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு ஏஜ் மிடில் ஏஜ்ல வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், ஒரு படிப்பை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. வயசானாலும் எப்படி காதலுக்கு வயசாகாதோ அது மாதிரி கல்விக்கும் வயசாகாம படிச்சுட்டே இருக்கவங்க யாரு அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க. ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க, புதுசா கிரியேட்டிவா ஏதாவது யோசிக்கக்கூடிய நம்மளுக்கு. இதே யோசிக்கிற ஒரு விஷயம்தான் சந்தேகத்தையும் கூடயே வச்சுருக்கோம். எப்பயுமே வந்து அதிகப்படியான அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடு என்னவா இருக்கும்? சந்தேகம் இருக்கும். ஸோ இவங்க யாரையும் நம்பவும் மாட்டாங்க, தன்னையும் நம்பணும். ஃபர்ஸ்ட் வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல நம்மளை நம்பணும், அதுக்கப்புறம் தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்ப முடியும். நமக்கே பிரச்சனையா இருக்கும்போது நம்ம எப்படி சொல்யூஷன் சொல்ல முடியும்? இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடா அப்பப்போ அனுபவிப்பாங்க. அவங்களுக்கான தசா புத்திகள்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெஃபினட்டா அதுக்கான தன்மைகள் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த மிதுனத்துல பிறந்தவங்களை வந்து அம்மா பொண்ணு அப்பா பையன் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா ரொம்ப வந்து ப்ராப்ளத்தை சந்திக்கிறவங்க இவங்களா தான் இருப்பாங்க. அம்மாவோட ட்ரெஸ் எடுத்து பிள்ளை போடுறது ஓகே, பொண்ணோட டிஷர்ட் எடுத்து அம்மா போட்டுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யூத்தா ஃபீல் ஆகும். அதாவது அக்கா தங்கச்சியா ரெண்டு பேர்ல யாருமே தெரியல, ரொம்ப இளமையா இருப்பாங்க. எதனால மேம் அது அந்த இளமை வந்து இருக்கு? பொதுவாகவே புதன் வந்து இளமைத்தன்மை காட்டும். ஏஜ் ஆனாலும் அந்த லுக் வந்து தெரியவே தெரியாது. அம்மா பொண்ணு அந்த மாதிரி ட்ரெஸ் இந்த டிஷர்ட் எடுத்து அப்பா என்னடா எங்க நீ ஏன் நினைச்சேன்டா, என்ன வயசானாலும் அவங்க இன்னும் சின்ன பொண்ணுதான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து புதன் இருக்கிறதுனால வருது. கண்டிப்பா அது மாதிரி எப்பயுமே வந்து ஒரு இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரட்டை அடிச்சு சிரிக்கிறது, இவங்க எல்லாம் அந்த இடமே கலகலப்பே இருக்காது. ஸோ இயல்பா வந்து எல்லாருக்கிட்ட அட்டாச்மெண்ட், எந்த அளவுக்கு அட்டாச்மெண்டா இருக்காங்களோ அந்த அளவுக்கு டிட்டாச்மெண்ட் ஆகிறதும் இவங்க தான். ஆழ்கடல் அன்புன்னு சடனா கட் ஆயிடுவாங்க. நிச்சயமா எவ்வளவு வேகமா பழகுறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் கட்டாயி வெளியில போறவங்களும் இவங்களதான் இருப்பாங்க. அது எல்லா விஷயத்திலுமே மனசுக்கு பிடிக்கலன்னு முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், விலகி போகக்கூடிய தன்மைகளா இருக்கும். இதே வந்து உங்களுக்கோட ஒரு லாஸ்ட் ஒரு ரொம்ப வயசானவங்க ஆனதுக்கு அப்புறமும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேல நீ கத்து என்ன பண்ண போற? நிறைய பேர் பார்த்திருப்போம், நிறைய டிகிரி வாங்கியிருப்பாங்க, கிட்டத்தட்ட அம்மாவும் பொண்ணு ஒரே டாக்டர் பட்டம் வாங்க நிறைய பேர் பாக்குறோம்ல, இவங்க எல்லாம் மிதனமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்த தனித்துவமா உருவாகணும்னு எதிர்பார்க்கறது எப்பயும். ஏன்னா இதுல வந்து திருவாதிரை நட்சத்திரம்லாம் இருக்கு பாத்தீங்களா, ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கும். கிட்டத்தட்ட வேகம், துடிப்பு, பொறுமையே இருக்காது.
அப்புறமா உட்காந்துட்டு ஐயோ நம்ம திட்டிருக்கக்கூடாது, அப்புறமா இது பண்ணிருக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் யோசிப்பாங்க. அது எல்லா இடத்துலையுமே சட்டன்னு முடிவு எடுப்பாங்க. இப்போ புயல் வேகத்தில் எடுக்கிறதுன்னு வாங்க இல்லையா, ஒரு எப்படி புயலுக்கு பின் அமைதின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஐயோ நம்ம பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருப்போமோ அப்படின்ற அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் ஒரு காம்ப்ளிகேட்டட். நிறைய நல்ல விஷயங்களும் எடுத்துக்கலாம். குழந்தைத்தனமா எப்பயுமே வந்து இளமைத்துவமாகவும் குழந்தை மனமாகவும் இருக்கிறது என்னுடைய ப்ளசன்னே சொல்லலாம். ஓகே, என்னென்ன ஒரே விஷயம், அவங்கள வந்து புண்படுத்தாமல் இருக்கணும், அவங்கள வந்து காயப்படுத்தாமல். எல்லாருக்கும் அன்பு கொடுப்பாங்க, அந்த அன்பை வந்து பொய்யா யாராவது பயன்படுத்துனாங்கன்னா ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்ற மாதிரி தான். கிட்டத்தட்ட பழி வாங்கக்கூடிய குணாதிசயங்கள்லாம் நிறைய இருக்கும். நீ சொல்லிட்டல்ல ஆச்சா, அவங்க ஒரு வாட்டி தான் சொல்லியிருப்பாங்க, இவங்க 100 வாட்டி சொல்லி அவங்களுக்கு அவங்களே காம்ப்ளிகேட்டட் ஆகி பஞ்சாயத்து அனுபவிக்கிறதும் இவங்க தான். ஸோ ஆண் பெண் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காதல் அப்படிங்கிற விஷயமும் சரி, கல்வியிலையும் சரி, தடைகளை பார்க்காம இவங்களோட வாழ்க்கை வராது. நிறைய அனுபவ பாடங்கள், வயதுக்கு மீறின பக்குவம், இளமையா இருப்பாங்க, 90 வயசு மாதிரி யோசிப்பாங்க. இதுதான் இவங்களுடைய நிலைகள். ஓகே மேம், இன்னைக்கு நம்ம மிதுன ராசி வந்த குணாதிசயங்கள், இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்காரர்களோட குணாதிசயங்கள் ஆண் பெண் 2 பேருக்கும் எந்த குணாதிசயங்கள் வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் உட்காந்து கஷ்டப்பட்டு படித்து ரொம்ப வேலை பார்த்து ஒரு இடத்துல போய் கஷ்டப்பட்டு இப்படிலாம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் வந்து வாய்தான் மூடுது. நீங்க அந்த பாயிண்ட் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், அப்படியே சொல்லல. ஓகே ஓகே. சில பேருக்கு வந்து மூளை முதலீடுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா. இன்னொன்று என்னன்னா, நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எதுலையுமே, ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் எல்லாத்துலையும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே இதை ஏன் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஏதாவது ஒரு பல வகையில் வந்து வருமானம் பார்க்கறது, அந்த கிரியேட்டிவ் நாலேஜ், எதாவது புதுசாக உருவாக்குறது. ஒரு மெஹந்தி போட பிடிக்குது அப்படின்னா கூட அதை எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு உடனே இமீடியட்டாக அதை ப்ரொசீட் பண்ணுறது, அதுவே ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது. நம்மளுக்கு நல்ல மியூசிக் ப்ளே பண்ண வரும் அப்படின்னா ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே கற்றுக்கிட்டு அதுவே வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறது. ஸோ டீச்சிங் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நிறைய பாருங்கள், எத்தனை பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக மிதுனத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு நான் டியூஷன் எடுத்தேன், எனக்கு எஜுகேஷன் ரொம்ப பிடிக்கும், ஒரு ஆஃப்டர் மேரேஜ் நான் படித்தேன், அதுக்கப்புறம் நான் ஒர்க், எனக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் என்னோட வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற நிலை. ஒரு தனித்துவமாக என் பேர் உருவானதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் எனக்கு கிடைச்சது அப்படின்னு நிறைய பேருக்கு உண்டு. இந்த எஜுகேஷனுக்கும் இவங்களுக்கும் அந்த தீரா காதல்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும். நிச்சயமா அறிவு தேடல் அப்படிங்கிற ஒரு பசியில வந்து இவங்களால திருப்திப்படுத்தவே முடியாது. ஏதாவது ஒண்ணு இதுல என்ன, நம்ம மரஞ்செடி கொடி கூட எல்லாம் உட்காந்து லவ்வோட பேசிட்டு இருக்க நபர்கள் இவங்க தான். இந்த அளவுக்கு லவ்வபிளான பர்சன்ஸா இருப்பாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. ஆமா, இன்னைக்கு வந்து நம்ம மிதுன ராசியோட ஆண் பெண்ணோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து மிதுன ராசி நான் கேள்விப்படாத விஷயங்கள் இன்னைக்கு நீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க. குறிப்பா வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்க ஒரு காமன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காதல் வாழ்க்கையில அடிப்படுறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு மிதுன ராசி பத்தி தெரியாத விஷயங்கள் நிறைய எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நன்றி மேம்.